ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஒன் செட். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா, ஷிலாஜித், அதுக்கப்புறம் டாக்டர் சாய்ஸ் ஓட்ஸ், அதுக்கப்புறம் ஃபிஷ் ஆயில். ஸோ இதை பற்றி சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏன்னா அவர் வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவார் போல, அவருடைய ரெக்கமெண்டேஷன்ல அதிகமாக இந்த வீடியோ வந்திருக்கும் போல. ஸோ இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்க. இந்த வீடியோ வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்தது. நான் வந்து ஆக்சுவலாக உங்ககிட்டயே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்க்குற எல்லா ஆக்டர்ஸும் வந்து அவங்க வந்து பீட்சாஸ், அதுக்கப்புறம் பர்கர் வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்கு. பட் அவங்க ஒரிஜினல் இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சுகர்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் வந்து சமந்தான்னு நினைக்கிறேன், எஸ் சமந்தா தான் இது. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ராசஸ்டு ஃபுட் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரித்திக் ரோஷன், ஸோ இவரும் வந்து சுகர்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாரு. பட் வந்து சுகரே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான். ஸோ இப்படிதான் நம்மளை வந்து ஏமாத்துவாங்க. இவங்களுக்குலாம் வந்து அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த கான்ட்ராக்ட் பேஸில் வந்து இந்த மாதிரி ஆக்டர்ஸ்லாம் வந்து ப்ராடக்ட் வந்து ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுடைய ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பளபளன்னு இருக்கும், ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அவங்க சாப்பிட்ற ஃபுட்டு தான் முக்கியமான காரணம். அவங்க இருக்கிற டயட் தான் முக்கியம். காஸ்மெட்டிக் திங்ஸ் ஓகே, அதுக்கப்புறம் டயட் ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த மாதிரி ஆளுங்க வந்து சுகர், அதுக்கப்புறம் அவங்க ப்ரொமோட் பண்ணுற ஃபுட்டை வந்து அவங்களே சாப்பிட்டாங்கன்னா அவங்க வந்து ஜஸ்ட் நம்மள மாதிரி நார்மல் மனுஷங்க, நயன்தாரா சொல்லுவாங்களே, அதாவது நம்மள மாதிரி நார்மல் மனுஷங்க மாதிரி தான் அவங்க தெரிவாங்க. ஸோ எஸ், அவங்களாம் வந்து காட் லெவலில் அப்படியே போய் காலில் வந்துருங்க. அவங்களே படத்தில் நடிக்கிறானுங்க, எரிச்சல் மயிரா வருது. ஸோ நம்மளை எப்படி ஏமாத்துறாங்க பாருங்களேன். நம்ம ஒரு கன்சியூமரா நம்ம ஏமாந்தவங்களா? ஸோ சுகர் வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்களா, ஆனால் அவங்க வந்து சுகர் சாப்பிட மாட்டாங்க. கூப்பிட்டு வச்சு எல்லா காஃபிலையும் சுகரை கலக்கி கொடுத்துடணும். ஸோ சுகர் வந்து ரொம்பவே பாடிக்கு வந்து கெடுதல் தான், ரொம்பவே அளவுக்கு மீறி பணம். சரி, ஓகே, பேக் டு டாபிக். ஸோ இந்த வீடியோ வந்து ஏன் பண்றேன்னா, உங்களுடைய ஜென்ரல் நாலேஜை வந்து டெவலப் பண்றதுக்கு ஒரு காமன் சென்ஸ், ஓகேவா, திங்க் பண்ணுங்க. ஓகேவா, ஒரு ஜென்ரல் பீப்புளா இருந்தீங்கன்னா, ஒரு பாடி பில்டிங் ஃபிட்னஸ்ல வந்து இன்வால்மெண்டா இருக்கீங்க, ரொம்பவே இன்வால்வ் ஆகியிருக்கீங்கன்னா இதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமா சின்ன பசங்க, டீனேஜர்ஸ் இருந்தா இந்த வீடியோ ஃபுல்லாவே பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், என்னுடைய ஸ்கின் எப்படி இருக்கு பார்த்தீங்களா, கொஞ்சம் க்ளோவா, கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கு. ஓகேவா, ரொம்ப கொஞ்சம் ஒயிட்டா இருக்கு. அது முக்கியமான காரணம் வந்து நான் யூஸ் பண்ற ஃபேஸ் வாஷ் க்ரீம் இல்லை, நான் இருக்கிற டயட் தான். நான் சாப்பிட்ற யூஸ் பண்ற நான் எடுக்கிற சப்ளிமெண்ட் டயட் தான் ரொம்பவே முக்கியமான காரணம். நான் வந்து பெருசா சுகர் கிரேவிங், அதுக்கப்புறம் கார்ப் இதெல்லாம் வந்து பெருசா சாப்பிட மாட்டேன். ஸோ இந்த காரணத்தால என்னுடைய ஸ்கின் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் டெய்லி வந்து ஜிம்முக்கு போவேன், ரொம்பவே ஃபிட்னஸா இருப்பேன். ஸோ உங்களுக்கு தெரியும் என்ன ஃபாலோ பண்ணுறவங்க. ஸோ அதனால என் ஸ்கின் வந்து ரொம்பவே பளபளன்னு இருக்கும். என்னை பார்த்துட்டு நிறைய பேர், அதாவது நான் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் வந்து நான் ஒரு ஃபேஸ் வாஷ் க்ரீம் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா, ஸோ அவங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓகே சதீஷ் வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாரு, நானும் இதை போய் நான் பை பண்ண போறேன்னு ஒரு 3 பேர் எனக்கு நல்லாவே தெரியும். அவங்களும் அதே ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணிட்டு திருப்பி என்கிட்டயே வந்து எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க, இந்தாடா மச்சான் அப்படின்னு. அது என்ன பிராண்டுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் க்ரீம் தான். ஸோ அவங்க எப்படி நினைச்சிட்டாங்கன்னா, அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றதுனால தான் ஸ்கின் வந்து ரொம்பவே க்ளோவ் ஆகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அது உண்மை என்னன்னா, நான் வந்து டயட்ல இருக்கேன். ஓகேவா, நான் வந்து சுகர் சாப்பிட மாட்டேன். நான் ரொம்பவே பேட் ப்ராசஸ்டு ஃபுட்லாம் சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால என்னோட ஸ்கின் வந்து க்ளோவா இருக்கு. ஸோ அதுதான் காரணம். பட் வந்து அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நான் யூஸ் பண்ற அந்த ஃபேஸ் வாஷ் க்ரீம்னால தான் நான் வந்து பளிச்சுன்னு ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. திருப்பி என்கிட்டயே வந்து குத்துட்டாங்க. இப்போ அவங்க என் டீம்மேட்ஸ், அதுக்கப்புறம் அவங்களுடைய டயட்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க ட்ரிங்க் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நிறைய ஜங்க் சாப்பிடுவாங்க. அதனால அவங்களுடைய ஸ்கின் வந்து சேஞ்ச் ஆகல. பட் நான் அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, யூஸ் பண்ற ப்ராடக்ட் தான் காரணம்ட்டு வாங்கிட்டாங்க. ஸோ இது ஒரு ஃபன்னான ஸ்டோரி. எப்பவுமே வந்து உங்க டயட்ல வந்து ப்ராப்பரா இருந்தீங்கன்னா, உங்க பாடி வந்து ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே ப்ரோ, அப்போ வந்து சப்ளிமெண்ட்ரி எடுக்க தேவையில்லையா அப்படின்னு கேட்டா, ஸோ இதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம். சப்ளிமெண்ட் தேவை. எப்போனா உங்களுக்கு வந்து அந்த குறைபாடுகள் இருந்தால் மட்டும் நீங்க நியூட்ரிஷன் வந்து சப்ளிமெண்டா எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு வந்து நான் வந்து ஜீரோ கார்ப், ஓகேவா, எக்ஸ்ட்ரீம் லோ கார்ப்ல இருப்பேன். ஸோ ஜீரோ கார்ப், லோ கார்ப்னா எப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லைனா நான் நிறைய வீடியோ போயிருப்பேன், அதை போய் செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஜீரோ கார்ப்ல தான் இருக்கேன், அதாவது இப்போ வந்து கட்டிங் டயட்ல இருக்கேன். ஸோ அதனால நான் கார்போஹைட்ரேட்ஸ் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஸோ நோ வெஜிடபிள்ஸ், நோ ஃப்ரூட்ஸ், நோ ஒயிட், எதுவுமே இல்லை. ஜஸ்ட் வந்து பியூர் ஃபேட் அண்ட் மீட் தான் கார்னிவோர் டயட்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி சாப்பிட்றதுனால எனக்கு தேவையான நியூட்ரிஷன் வந்து நான் வந்து சப்ளிமெண்ட் மூலமா எடுத்துப்பேன். ஸோ அந்த காரணத்துக்காக எனக்கு சப்ளிமெண்ட் தேவைப்படுது. ஸோ நான் இப்போ இந்த நான் என்னென்ன ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணேன்னு இப்போ காட்ட போறேன். ஸோ இப்படி காட்டுறதுனால இந்த பிராண்ட்லாம் நான் உங்களுக்கு புஷ் பண்றேன்னா, நான் வந்து இந்த ப்ராடக்ட் எல்லாம் வந்து நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றேன்னா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. ஓகேவா,
ஸோ நான் என்னென்ன சப்ளிமெண்ட்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் ஆஃபீஸ் போவேன். ஒரு பேக்கில் வந்து லேப்டாப் இருக்கும். ஸோ இன்னொரு பேக்கில் வந்து நான் கையில் இப்படி எடுத்துகிட்டு போவேன். அது ஃபுல்லாகவே ஃபுட் இருக்கும், அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட் இருக்கும். நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க, ஏன் இவன் 2 பேக் எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு. அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. இது ஃபுல்லாக சாப்பாடு இருக்குது அப்படின்னு. சாப்பாடுக்கு எதுக்குடா இன்னொரு பேக் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது ஃபுல்லாகவே டேப்லெட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நான் என்ன மாதிரி சப்ளிமெண்ட்லாம் யூஸ் பண்ணுறேன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டைஜஸ்டிவ் என்சைம்ஸ். ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஒரு டேப்லெட்டே ₹4. இது வந்து நான் யூஸ் பண்ணுவேன். என்னுடைய சாப்பிட்ட அப்புறம் நான் போடுவேன். பட் ஒன்று போதுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. பட் பட்ஜெட் நம்மக்கிட்ட இல்லை, சரி, அதனால் ஜஸ்ட் ஒன்று தான் நான் போடுவேன். ஓல்ட் ஸ்கூல் பாடி பில்டர் 70s 60s இருக்க பாடி பில்டர்லாம் ஒவ்வொரு மீலுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எடுத்துப்பாங்க. 4 இல்லைன்னா 5 டேப்லெட் எடுத்துப்பாங்க. ஸோ இது வந்து இந்தியன் பிராண்டு தான், இங்கேயே கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பி காம்ப்ளெக்ஸ். ஸோ பி காம்ப்ளெக்ஸ் வந்து இதுவும் சீப்பாக இங்கே கிடச்சிது, அதனால் நான் வாங்கிட்டேன். பி காம்ப்ளெக்ஸை பற்றி உங்களுக்கு தெரியும், ஓகேவா? பட் இதுவும் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. இது ஏதோ போடணும்னு போட்டுட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் விட்டமின் சி. இது வந்து விட்டமின் சி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம பாடியில் அந்த டைரட்டிக் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது பாடியில் இருக்க வாட்டர் வெளியே போகிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக விட்டமின் சி எடுத்துப்பாங்க. பட் இது வந்து இங்கே லோக்கல் மெடிக்கல் ஷாப்லேயே கிடைக்கும். சிவபிள் தான். எனக்கு எப்போ டயர்டாக இருக்கோ அப்போ நான் போட்டுப்பேன். இதுவும் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. பட் ஸ்டில் விட்டமின் சின்னு போட்டிருக்கேன், அதனால் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் லீஃப் 52. ஸோ லீஃப் 52 வந்து எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் ஸ்டீராய்டு யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, லீஃப் 50 வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம சாப்பிட்ற நியூட்ரிஷன் வந்து லிவருக்கு தான் போகும் ஃபஸ்ட்டு. ஸோ லிவரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அந்த காரணத்துக்காக லீஃப் 52 நான் எடுத்துக்கிறேன். நம்ம ஃபேமஸ் பாடி பில்டர் லீஃப் ப்ரீஸ்ட், ஸோ அவரே வந்து லீஃப் 52 வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாரு ஒரு பாட்காஸ்ட்டில். கண்டிப்பாக லீஃப் 52 தேவை. ஸோ பேசிக் திங் இதெல்லாம். அதுக்கப்புறம் A to Z மல்டிவிட்டமின். இதுவும் வந்து காமன் தான், எல்லா பாடி பில்டர்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. இதுலேயும் மல்டிவிட்டமின்னா எல்லா மல்டிவிட்டமின்ஸையும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த டோசேஜ் வந்து இருக்கும். ஸோ அவ்வளோதான், இதுவும் ஒன்று தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் இது வந்து HCl டேப்லெட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் எடுங்க, ஓகேவா? ஐ மீன் இப்போ காமிச்சது. அது வந்து என் பாடியில் நான் ஃபைபர்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஸோ அதனால் என் பாடியில் வந்து சாப்பிட்ற ஃபுட்டு வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு இந்த HCl வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் நான் எப்பயாச்சும் தான் எடுத்துப்பேன், ஏன்னா இதுவும் காஸ்ட்லி தான். ஸோ இதுதான் guys நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை தவிர்த்து இன்னும் முக்கியமான சப்ளிமெண்ட்ஸ் நான் எடுத்துப்பேன். அது என்னன்னா மெக்னீஷியம், அதுக்கப்புறம் அயன், ஜிங்க், அதுக்கப்புறம் விட்டமின் டி. ஸோ இதுவும் நான் எடுத்துக்கிறேன். அதுவும் நான் இப்போ காட்ட போகிறேன் என்னென்னு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெக்னீஷியம் சிட்ரேட், ஓகேவா? ஸோ மெக்னீஷியம் இது வந்து NOW பிராண்ட் மசில் அண்ட் ஸ்ட்ரென்த்லேருந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். எதுக்கு மசில் அண்ட் ஸ்ட்ரென்த்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா, எனக்கு இந்தியன் பிராண்ட்ஸ் பெருசாக நம்பிக்கை இல்லை. ஸோ இந்த பிராண்டை நான் ப்ரொமோட் பண்ணுறேன்னா அப்படின்னு கேட்டால் அப்படியே இல்லை. இது ஆல்ரெடி ஃபேமஸான பிராண்டு. நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் நான் எந்த மாதிரி சப்ளிமெண்ட்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு, ஓகேவா? மெக்னீஷியம் சிட்ரேட். ஸோ இது வந்து மெக்னீஷியம் வந்து எப்பவுமே 400 மில்லிகிராம் மினிமம் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து ஐ மீன் ஆவரேஜாக 400 மில்லிகிராம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி மெக்னீஷியம் தேவைப்படுது அப்படின்னு. இதில் வந்து மெக்னீஷியம் சிட்ரேட், மெக்னீஷியம் கிளைசினேட், அதுக்கப்புறம் மெக்னீஷியம் மலேட், ஓகேவா? மூணுமே காம்பினேஷன் இருக்குது. ஸோ மெக்னீஷியம் சிட்ரேட் என்ன பண்ணுன்னா, உங்கள் கட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் மெக்னீஷியம் கிளைசினேட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, உங்களுடைய ஆன்சிட்டி, அப்புறம் டிப்ரெஷன், இதுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்லீப், நல்லாவே தூங்கலாம். அதுக்கப்புறம் வந்து மெக்னீஷியம் மலேட். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, உங்களுடைய ETP ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் RNA DNA உங்கள் பாடியில் அந்த எனர்ஜியை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறம் பிளட் ப்ரெஷர், அப்புறம் உங்களுடைய மசில் க்ரோத், இதெல்லாம் வந்து ப்ராப்பராக வச்சுக்கிறதுக்கும் காம்பினேஷனாக மெக்னீஷியம் வந்து யூஸ் ஆகுது. ரொம்பவே காஸ்ட்லி மெக்னீஷியம். எதுக்கு நான் இதை யூஸ் பண்ணுறேன்னா, எனக்கு தேவைப்படுது. ஏன்னா அகைன் சொல்கிறேன், நான் 0 கார்பில் இருக்கேன். 0 கார்ப்னா நோ கார்போஹைட்ரேட்ஸ், ஸோ நோ ஃப்ரூட்ஸ், நோ வெஜிடபிள்ஸ். அதனால தான் நான் இது எடுக்கிறேன், ஓகேவா? நீங்கள் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. தென் வந்து ஜிங்க் வந்து எனக்கு பெருசாக எனக்கு தேவைப்படல, சீப்பாக இருந்துச்சு, அதான் வாங்கிட்டேன். ஸோ இது வந்து ஜிங்க் குளூக்கனேட். ஸோ இது வந்து என்னுடைய ஸ்கின்னுக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இது எடுக்கிறேன். எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ அயன் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். உங்களுக்கு அந்த ஹீமோகுளோபின் லெவல்லாம் கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அயன் எடுங்க. ஸோ ஓகே ப்ரோ, அயன் சொல்லிட்டீங்க, அப்போ நான் போயிட்டு டேட்ஸ் சாப்பிட்றேன் அப்படின்னு கேட்டால், ஸோ டேட்ஸ் ஃபைன் தான், பட் லாங் டேர்மில் நீங்கள் சாப்பிட்ணும், ஓகே?
அப்போ தான் முக்கியமாக கேர்ள்ஸ்க்கு வந்து அயன் ரொம்பவே முக்கியம். ஸோ அவங்க பீரியட்ஸ் ஆகும், ஸோ அவங்க பிளட் அதிகமாக லாஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்டர்னலாக சில பேருக்கு ப்ளீட் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து அவங்களுடைய பிளட் அப்புறம் ஹீமோகுளோபின் வந்து ப்ராப்பராக வச்சுக்க. ஸோ அயன் யூஸ் ஆகுது. ஹேருக்கும் நல்லது. உடனே போய் வாங்கிடுவாங்க ஹேர்னாலே. ஸோ எஸ், அயன் குட். அதுக்கப்புறம் விட்டமின் D3. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, ஸோ இதுவும் ஆல்மோஸ்ட் வந்து ரொம்பவே நல்ல சப்ளிமெண்ட் தான். சன்லைட்லேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சன்லைட்லேருந்து கிடைக்குன்னா நீங்கள் ஓகே தான், ஃபைன் தான். பட் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து சன்லைட்லேருந்து பெருசாக நம்மளுக்கு விட்டமின் டி கிடைக்காது. நம்ம போய் ரோட்டில் அப்படியே பத்துக்கு போகிறது இல்லை, 2 மணி நேரம் 3 மணி நேரம் இல்லைன்னா நம்ம விவசாயம் பண்ண போகிறது இல்லை. நான் நைட் ஷிஃப்ட் பண்ணுறேன், நான் சன்லைட்லேயே பார்க்க முடியாது. நைட்டில் தான் வேலைக்கு போவோம், மறுபடியும் வெடிகாலில் தான் வருவேன். ஸோ எனக்கு விட்டமின் D3 ரொம்பவே தேவை. ஸோ இப்போ நிறைய பேர் வெளியவே போகிறது இல்லை. ஸோ அதனால் சன்லைட்லேருந்து கிடைக்கும் அப்படின்னா விட்டமின் டியை பற்றி பேசினா நிறைய பேர் பேசலாம். ஸோ நிறைய பேருக்கு டார்க் ஸ்கின் இருக்கும். ஸோ அவங்களால அதிகப்படியான சன்லைட்டை வந்து அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல இருக்கவங்கள கண்டிப்பாக விட்டமின் D3 எடுத்துக்கலாம். இல்லை போ நான் வந்து வெளியவே தான் சுற்றுறேன் அப்படின்னா, இல்லை நீங்கள் பிளட் ஒர்க் பண்ணுறப்ப உங்களுக்கு விட்டமின் டி கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக விட்டமின் டி எடுத்துக்கோங்க. பட் இதுவும் எனக்கு ரொம்பவே பிடிச்ச சப்ளிமெண்ட். அதுக்கப்புறம் வந்து B50, அதாவது பி காம்ப்ளெக்ஸ். நான் இப்போ ஒன்று காமிச்சேன், இந்தியன் பிராண்டு. ஸோ இதுவும் எடுக்கிறேன். இது சும்மா எடுக்கிறேன், ஏன்னு தெரில, சீப்பாக இருக்குன்னு எடுக்கிறேன். பட் முக்கியமாக இதுதான். ஸோ இதில் வந்து B1, B2, B3, B6 அப்புறம் B12 எல்லாம் பி காம்ப்ளெக்ஸும் இருக்குது. சரி, எல்லாம் மினரல்ஸும் இருக்குது. எல்லாமே 50 mg தான் இருக்குது. இதுவும் ஒரு சர்விங் தான் எடுத்துப்பேன். அதுக்கு மேலேயும் எடுக்கலாம். ஸோ பி காம்ப்ளெக்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். உங்கள் மசில் க்ரோத், அதுக்கப்புறம் உங்களுடைய ரெக்கவரிக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயம். ஸோ அதுக்கப்புறம் மெலட்டானின். ஸோ எனக்கு வந்து ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் இருக்குது, ஓகேவா. ஸோ ஸ்லீப்பிங் இஷ்யூ இருக்குது. ஸோ ஐ ஹேவ் சம் பர்சனாலிட்டி டிஸார்டர் ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஸோ அதனால் மெலட்டானின் வந்து நம்ம மைண்டை காம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்காக நான் வாங்கியிருக்கேன். ஸோ மெலட்டானினுக்கும் பற்றி பேசணும்னா அதுவும் பெரிய டாபிக் தான், பேசலாம். ஸோ மெலட்டானின் என்னென்னா, நம்ம பிட்யூரி கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து அந்த சுரப்பி வந்து சுரக்கும். ஸோ அது வந்து சுரக்கிறதுக்கு மெலட்டானின் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து ஸ்லீப் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். இன்னொரு பேக் எடுத்துகிட்டு போங்க எப்போவுமே. என்னுடைய ஆஃபீஸில் யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இதுதான் ரீசன். கீழே கமெண்டில் போய் சாரி கேட்டுருங்க, ஓகே. ஸோ இவ்வளோத்தே வச்சு சுற்றிட்டு இருப்பேன் நான் ஆஃபீஸில், லூஸு மாதிரி. சரி, ஓகே காய். ஸோ எல்லாருக்குமே ஒரு கோல் இருக்கும். அந்த கோலை அச்சீவ் பண்ணுன்னா நீங்கள் சம்டைம்ஸ் கிரேஸியாக நடந்துக்கணும். ஸோ அதுதான். ஸோ இவ்வளோ சப்ளிமெண்ட் எடுக்கிறேன், நீங்கள் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இதுக்கெலாம் எவ்வளோ ப்ரோ செலவாச்சுன்னா, கண்டிப்பாக நிறைய செலவாச்சுரா. நான் வந்து ஃபஸ்ட்டு 3 months எடுக்கல. 75 இருந்தேன், 76, 77 அந்த ரேஞ்சில் இருந்தேன். அதுலேருந்து 65 போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கினேன். ஒன்று வந்து பட்ஜெட், ஓகேவா. ரெண்டாவது வந்து என் பாடிக்கு தேவைப்படுது, ஓகேவா. ஏன்னா நான் ரொம்பவே ப்ராப்ளம் ஆகிடும். அந்த காரணத்துக்காக தான் நான் இவ்வளோ சப்ளிமெண்ட் எடுக்கிறேன். இதுவும் நான் லாங் டேர்ம் எடுக்க போகிறது இல்லை. இப்போ காம்படிஷன் பண்ணிட்டு தென் வந்து நான் மறுபடியும் பேலன்ஸ்டு டயட்டில் போயிட்டேன்னா இதில் மேபி ஒரு 2-3 சப்ளிமெண்ட் மட்டும் எடுத்துப்பேன். ஏன்னா அது தேவைப்படும் உடம்புக்கு. ஸோ இந்த காரணத்துக்காக சப்ளிமெண்ட் வந்து நம்ம பாடிக்கு தேவைப்படுது. வீடியோ இன்னும் கொஞ்சம் லென்த்தாக போகும், ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ இது வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஸோ அதுக்கப்புறம் எதுக்கு ப்ரோ இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணுறாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், கமான் காய்ஸ். இவங்க ஒரு பாடி பில்டர் வந்து ஈஸியாக காசு ஏர்ன் பண்ண முடியாது. ஒரு ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் வந்து ஈஸியாக காசு வந்து ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் கமான், இது இங்கே மட்டும் நடக்குது. நிறைய டெக் சேனல்லாம் இப்போ ஏதோ ஏமாத்துறாங்கன்னு சொல்கிறாங்களே, எனக்கு தெரியாது. எனக்கு டெக்கை பற்றி பெருசாக தெரியாது. நான் கேள்விப்பட்டேன். அதே மாதிரி நிறைய சேனல்ஸ் அப்படிதானே இப்போ ஏமாத்திட்டு இருக்காங்க அவங்க சப்ஸ்கிரைபரை. இதை வந்து இந்த ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வேற வேலை இல்லை. அவங்களுக்கு அதுதான் காசு, அதுலேருந்து தான் காசு வரும். பின்ன யூடியூப்ல வீடியோ போடுறதுனால காசு வருமா? அதெல்லாம் இல்லை. அவங்க அந்த ப்ராடக்ட் வந்து புஷ் பண்ணுறதுனால தான் அவங்களுக்கு காசு வரும். அதுக்காக தான் அவங்க அதை புஷ் பண்ணுறாங்களே. ஸோ உங்களுக்கு காமன் சென்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அப்படியே போக மாட்டீங்க. கோபம் வருதுல்ல, தப்பு இல்லை. உங்களுக்கு அது தேவைப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம், ஓகேவா. ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து நல்ல ஜென்யூனான ப்ராடக்டான்னு பாருங்கள். தென் நீங்கள் போய் அதை கன்சியூம் பண்ணுங்கள், தப்பே இல்லை. ஸோ இந்த சைடு வந்து ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு அதுதான் பொழப்பே, ஓகேவா. இந்த ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் மட்டும் இல்லை, ஈவன் கிரிக்கெட்டர்ஸ், ஓகேவா. பூஸ்ட் குடிக்கிறீங்க, பூஸ்ட் குடிச்சு எனர்ஜி வந்துச்சாரா உங்களுக்கு? பூஸ்ட்டு காம்ப்ளான் வச்சு ஹைட் ஆகிட்டியா நீ? என்னுடைய சின்ன வயசுல வந்து நிறைய பேர் அப்போ வந்து இந்த ஜெல்லாம் ரொம்பவே ஃபேமஸ். 90s சொல்கிறேன், 90s, அப்போ 2000s. அப்போ வந்து இந்த பிரில் க்ரீம்னு ஒரு ஆட் வரும்.
எனக்கு தெரிஞ்ச நிறைய கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து பில் கிரீம் ஆட் போடுவாங்க. அதை வாங்கி நிறைய பேர் போட்டு இந்த 90s கிட்டுக்கு தலை சொட்டே அந்த முக்கியமான காரணம் இந்த பில் கிரீமு, செட் வெட்டுன்னு ஒன்று இருக்கும். இப்படி இப்படி இருக்கும். நான் இங்கே காட்டுறேன். பார்த்து காப்பி அடிச்சு ஏதாச்சும் போட்டுருவாங்க. ஸோ இதெல்லாம் போட்டுதான் அவனுக்கு சொட்டே ஆயிடுச்சு நிறைய பேருக்கு. இப்போ தயவு செஞ்சு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. முக்கியமாக இந்த பொண்ணுங்க வந்து ஈஸியாக மேனிபுலேட் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிடலாம். ஓகேவா? அவளுங்க ஃபர்ஸ்ட்லாம் வந்து பூஸ்ட் ஐ மீன் இந்த மாதிரி பூஸ்ட் விளம்பரம்னா பசங்க நடிக்க வைப்பானுங்க. நிறைய நல்லா நோட் பண்ணுங்க. இப்போ பார்த்தா பசங்களே இல்லாங்க. ஃபுல்லாக வந்து உமன்ஸ் தான் வந்து நடிக்க வைக்கிறாங்க. பசங்களை ஏமாற்ற முடியாது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே. வேக்கப் ஆயிடுவானுங்க. இப்போ காம்பிளான் குடிச்சா ஆகிட்டாமோ, பூஸ்ட் குடிச்சா எனர்ஜி வந்துடும் அப்படின்னு. பட் கேர்ள்ஸ் அப்படில ஈஸியாக அவங்கள ஏமாத்திடலாம். அதனால தான் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ்லாம் அதெல்லாம் வந்து இன்னும் ஹைலியே இருக்கு. ஓகே, புரியுதா? ஜஸ்ட் ஜோக்கிங். யா, ஸோ அவங்க அப்படிதான் காசு ஏர்ன் பண்றாங்க. இப்போ நானே நாளைக்கு ஒரு பெரிய ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சராக அப்பெல்லாம் இல்லை, நான் ஒரு பெரிய ஓரளவுக்கு டீசெண்டாக வந்துட்டேன்னா, நான் ஒரு ப்ராடக்டை நான் வந்து புஷ் பண்ணேன்னா, இந்த வீடியோ திருப்பி வந்து பாருங்க, என்னை வந்து கொஸ்டின் கேளுங்க. ஓகேவா? கண்டிப்பா நான் பண்ண மாட்டேன். இப்போ ஒரு பண்ண மாட்டேன். பின்ன எப்படி அவங்கள ஏமாத சொல்றேன்? யா 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 அது வேணாம். மேபி அந்த ப்ராடக்டை நான் யூஸ் பண்ணி நீங்க உர்சோலா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அவங்க மேல போட்டு டெஸ்ட் பண்ணி, ஐ மீன் நான் பர்சனலாக எடுத்து எனக்கு ஏதாச்சும் ரிசல்ட் தெரிஞ்சு இருந்து அப்படின்னா மேபி வேணா. நான் அதெல்லாம் நடக்காது. நடக்குமா? நான் அவ்வளோ பெரிய சேனலாக ஆக போகுது இது. சரி, ஓகே. எனக்கு என்ன கோடி ரூபாய் கொடுத்து இந்த ப்ராடக்ட்டை புஷ் பண்ணுங்க, ஒரு ஃபேக் ப்ராடக்ட்டை புஷ் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் பண்ண மாட்டேன்டா. கண்ணை பாரு, உண்மையாக தான் பேசுவேன். சரி, ஓகே. தென் வந்து ஸோ அப்படிதான் அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. தப்பில்லை, அது அவங்களுடைய பொழப்புல. ஈவன் ஒரு கேப் டிரைவர் வந்து நம்மளை ஏமாத்துறான். கேப் டிரைவர், ஆட்டோ டிரைவர், இந்த ஓலா சம்திங் எக்ஸ்ட்ரா 20 ரூபா கொடுங்க, 30 ரூபா கொடுங்க, சுற்றி கொண்டு போவான். தான் நம்ம கன்சியூமர்ஸ் எல்லாருமே டிக்கெட்டு, படம் டிக்கெட்டு ஏமாத்துறானுங்க. இதை பற்றி பேசினா அப்படியே இன்னும் டாபிக் பெருசாக போயிடும். அப்புறம் ஏன் ப்ரோ எப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஸோ பேசிக் ஸ்டஃபே வந்து மார்க்கெட்டிங் தான். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா இந்த ஷிலாஜித். ஓகே, வாட் இஸ் ஷிலாஜித்? நான் இப்போ எனக்கு தெரியாது, நான் இப்போ தான் கூகுளில் பார்த்தேன். அது என்னன்னா வேணாம், நான் பார்த்துட்டேன். அது என்னன்னா ஏதோ டெஸ்டோஸ்டெரோன், அதுக்கப்புறம் மேல் ஃபெர்டிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிச் பியானா தெரியும்ல, அவர் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாரு. அவங்ககிட்ட கேட்டிருப்பாங்க, ரிச் பியானா நீங்கள் உங்கள் 5% இந்த பிராண்ட்னால அதிகமாக நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க, நீங்கள் ஏன் டெஸ்டோஸ்டெரோன் பூஸ்டரில் இந்த சப்ளிமெண்ட்டை வந்து புஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க. அது ரிச் பியானா என்ன சொல்லுவார்னா, உனக்கு வந்து டெஸ்டோஸ்டெரோன் இன்க்ரீஸ் ஆகணுமா, ஒரே விஷயம், ஸ்டீராய்டு எடு, இல்லைனா எடுக்காத. அதாவது பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் எடு, இல்லைனா எடுக்காத. நான் வந்து என்னுடைய கன்சியூமர் வந்து சீட் பண்ண முடியாது. ஸோ அதே தான் நானும் சொல்கிறேன். ஓகே, உனக்கு ஸ்டீராய்டு வேணா நீ எடுத்துக்கோ. ஸ்டீராய்டு பூஸ்டர்னு ஒன்று கொடுப்பானுங்க காம்பினேஷனில். அது மேபி அந்த ஷிலாஜித் மேபி அது உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கொடுக்கும், 0.0% கொடுக்கும். நான் இப்போ இவ்வளோ சப்ளிமெண்ட் எடுக்கிறேன், இது வந்து எனக்கு கண்டிப்பாக டெஸ்டோஸ்டெரோன் போய் இன்க்ரீஸ் ஆகும். பட் நான் வந்து ஒரு ஸ்டீராய்டு பாடி பில்டரை பார்த்து நான் வந்து ஒரு நாளைக்கு 100 கிராம் 120 கிராம் இந்த ரேஞ்சில் தான் ப்ரோட்டீன் எடுத்துக்கிறேன். ஓகே, இதோட கம்மியாக தான் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் எடுக்கிறாங்க. சில பேர் எடுக்கவே மாட்டாங்க. வெறும் புளி சோறு, தயிர் சோறு சாப்பிட்டு அவங்க என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணிட்டு ஸ்டேஜ்லாம் ஏறி இருக்காங்க. எனக்கு தெரியும். அவங்கள பார்த்து என்னால் ஏன் இப்படி ஆகுன்னு பார்க்க முடியாது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக வேற லெவலில் அது. ஓகேவா? ஸோ அதனால தான் அவங்களுடைய பாடி அப்படி இருக்கு. ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஃபார் பாடி பில்டர்ஸ். ஓகே, அவங்கள பற்றி நான் எதாவது சொல்ல, அது அவங்களுடைய ப்ரொஃபஷனாக அவங்க பண்ணுறாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு ஏமாறாதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஓகேவா? நான் இவ்வளோ சப்ளிமெண்ட் எடுக்கிறதுனால எனக்கு டெஸ்டோஸ்டெரோன் இன்க்ரீஸ் அப்படின்னு கேட்டால், ஸோ உங்களுக்கு டெஸ்டோஸ்டெரோன் இன்க்ரீஸ் ஆனால் ஒரே ஒன்று சொல்கிறேன், ஒரு நாளைக்கு 8 hours 9 hours தூங்குங்க. கண்டிப்பாக முடியாது இந்த ஜென்ரேஷனில். ஸோ அதனால இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து கொஞ்சம் இன்சோமினியா அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஸோ என்னால் அதை தூங்க முடியாது சின்ன வயசுலேருந்தே. ஸோ அதனால தான் நீங்கள் டீனேஜராக இருந்தால் ப்ராப்பராக சேனல் பண்ணுங்க உங்கள் பிரைனை. ஸோ அது கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் டாபிக், அதை பற்றி அப்புறம் பேசலாம். தென் வந்து ஸ்லீப்பிங் 8 to 9 hours தூங்குங்க. சில்வர் ஏரா பாடி பில்டர் ஸ்டீவ் ரீவ்ஸ், ஜான் கிரிமிக், ஸோ இந்த மாதிரி பாடி பில்டர்ஸ் ஒரு நாளைக்கு 9 to 10 hours கிட்ட தூங்குவாங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் எவ்வளோ நேரம் தூங்குவாங்க? ஃபர்ஸ்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் யாருன்னு தெரியும்ல? ஜஸ்ட் கூகுள் இட். ஸ்லீப்பிங் இஸ் ரொம்பவே முக்கியம். ஒரு 1 week தூங்கிப்பாரு, உன் டெஸ்டோஸ்டெரோன் லெவல் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் டாக்டர் சாய்ஸ் ஓட்ஸ் தான். ஸோ ஓட்ஸ்
ஓட்ஸ்னா என்ன? ஓட்ஸ்னா இந்த குருவி படத்துல சொல்லுவாங்கல்ல, ஓட்ஸ் சாப்பிடுவாங்க அப்படின்னு. ஸோ அதுதாங்க ஞாபகம் வரும். ஸோ நெறைய ஓட்ஸ் சாப்பிடுவேன்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஓட்ஸ்னா ஒரு பெரிய விஷயம். ஓட்ஸ் சாப்பிடுறீங்களா? ஓகே ரொம்பவே ஹெல்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெல்த்தியா? இப்போ கொஞ்சம் ரீசென்ட்டா பார்த்தா ஓட்ஸ் நல்லது இல்ல. ரோல்டு ஓட்ஸ் தான் நல்லதுன்னுவாங்க. அது என்ன ரோல்டு ஓட்ஸ்? உருட்டுறதா? நல்லா உருட்டுறானுங்கல்ல. சரி ஓகே ஃபைன். அப்படிலாம் வேற இருக்கா? எனக்கு ஒரே ஒரு ஓட்ஸ் தான் தெரியும். ஃப்ரீயா வந்தா சாப்பிட்டு போவானுங்க. அந்த ஓட்ஸ் நல்லா ஓகே. அந்த ஓட்ஸ் அதுக்கப்புறம் இப்போ ரீசென்ட்டா வந்து ஓட்ஸ் சாப்பிடாதீங்க. நீங்க வந்து ராகி, கம்பு இந்த மாரி சாப்பிடுங்க. இது சைக்கிள் மாரி சுத்தினே இருக்கும். எனக்கு ஓட்ஸ் எதுவுமே குவாக்கரா அதுதான் நான் அப்பலாம் சாப்பிட்டது. இப்பலாம் நான் சாப்பிடுறது இல்ல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சுச்சு என் டுபாகூர் அப்படின்னு. ஸோ 2 நியூட்ரிஷன் வேல்யூ எடுத்து பாருங்க. டாக்டர் சாய்ஸா, குவாக்கர் ஓட்ஸா 2மே சேமா தான் இருக்க போகுது. அப்புறம் ஃபிஷ் ஆயில். ஸோ ஃபிஷ் ஆயில் சப்ளிமெண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் தான். நீ ஃபிஷ் எடுக்கல, நீ நான்வெஜ் இல்ல, உங்க பாடியில ஒமேகா 3 தேவைப்படுதுன்னா, ஃபிஷ் ஆயில் சப்ளிமெண்ட் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நீங்க ஃபிஷ்லாம் நல்லா சாப்பிட்டீங்கன்னா, ஃபிஷ் ஆயில் சப்ளிமெண்ட் தேவையில்ல. எப்பனாச்சும் டெஸ்டோஸ்டெரோன் வந்து பூஸ்ட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொன்னீங்கன்னா நம்பாதீங்க. அதுக்கான கெப்பாசிட்டி அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு இருந்தாலும், நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் பாடி பில்டர் அளவுக்கு வந்து உங்களால டெஸ்டோஸ்டெரோன் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஏன்னா, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ்மென்ட் ட்ரக்ல இருப்பாங்க. முடியலடா யப்பா! புரிஞ்சுக்கோங்க ஓகேவா? இந்த மாரி இந்த மாரி இன்ஸ்டால எனக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்ததில்ல. இந்த மாரி ப்ராடக்ட் வந்து புஷ் பண்றாங்க. வந்தாலும் நான் ஸ்கிப் பண்றேன். இல்லன்னா ஆ அது இது குடுப்பாங்கல்ல என்னது? நாட் இன்ட்ரஸ்டட் அது நான் குடுத்துருவேன். சாரி காஷ் நான் பெருசா சோசியல் மீடியாலாம் இல்ல. எனக்கு தெரியாது அத பத்தி. ஸோ அதனால தான் இந்த மாரி பிராண்ட்லாம் எனக்கு காட்டுறது இல்ல நோட்டிஃபிகேஷன்ல. ஸோ அவ்வளோதான். மேபி இந்த ப்ராடக்ட்லாம் ஒரிஜினலா இருந்தாலும் யூஸ் யுவர் காமன் சென்ஸ். ஸோ நீங்க வந்து குழந்தைங்க இல்ல சரியா? அவ்வளோதான் தெளிவாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, இந்த ப்ராடக்ட்லாம் வாங்குறதுக்கு நான் நெறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு பாடி பில்டிங் தான் என் உயிரு சின்ன வயசுல இருந்து. ஓகே. ஸோ சின்ன வயசுலேருந்து அது ரொம்பவே பிடிக்கும். அப்ப என்ட்ட காசு இல்ல பெருசா. இப்ப காசு இருக்கிறதுனால தான் என்னால கொஞ்சம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியுது. நான் சிங்கிள் ஓகே. கொஞ்சம் காசு வந்து எங்க எங்க அம்மா கிட்ட எங்க அப்பா எங்க அம்மாகிட்ட குடுத்துட்டு மீதி காசுல வந்து நான் அந்த சப்ளிமெண்ட்லாம் யூஸ் பண்றேன். இவ்வளோ சப்ளிமெண்ட்லாம் நீங்க எடுக்கணுமான்னு கேட்டா தேவையில்ல. நீங்க வந்து ஒரு பேலன்ஸ்டு டயட்ல இருந்தீங்கன்னா, ஸோ நீங்க வந்து இவ்வளோ சப்ளிமெண்ட் எடுக்க தேவையில்ல. உங்களுக்கு ஏதாச்சும் நியூட்ரிஷன் குறைபாடுகள்னா இந்த சப்ளிமெண்ட் நீங்க எடுக்கலாம். வித் த ஹெல்ப் ஆஃப் டாக்டர். அதுக்கப்புறம் ஃபிஷ் ஆயில பத்தி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச நெறைய பிராமின்ஸ் ஓகே இருக்காங்க. ஸோ அவங்க வெஜிடேரியன் தான். ஸ்டில் வந்து அவங்க ஃபிஷ் ஆயில் எடுக்குறாங்க. பட் ஃபிஷ் ஆயில் வந்து நான்வெஜ் தான் ஓகேவா? அதுல என்ன இருக்கு? ஃபிஷ்ஷோட இன்கிரீடியன்ட்ஸ் தான் உள்ள இருக்கும். ஸ்டில் வந்து அவங்க எடுக்குறாங்கன்னா, அவங்களுக்கு ஹெல்த்துக்கு வந்து அது தேவைப்படுது. அதனால அவங்க எடுக்குறாங்க. ஹெல்த்ன்னு வரப்ப உங்களுடைய உடம்பு தான் ரொம்பவே முக்கியம். அதனால நீங்க வந்து ஃபுட்ட வந்து அதிகப்படியான முக்கியத்துவம் குடுங்க. நீங்க வெஜ்ஜோ, நான்வெஜ்ஜோ ஸோ எது வேணா இருந்துக்கோங்க. பட் உங்களுக்கு அந்த நியூட்ரிஷன் பற்றாக்குறை இருந்தா கண்டிப்பா சப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ சப்ளிமெண்ட் நான் லாங் டெர்ம்ல எடுக்க போறதில்ல. அதுவும் நான் சொல்ட்டேன். ஸோ இவ்வளோ நான் காசு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னா, அதுக்கு காரணம் வந்து இப்ப என்னால ஏர்ன் பண்ண முடியுது. நீங்க சின்ன பையனா இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நல்லா படிங்க. நல்லா படிங்க, ஃபோக்கஸ்டா படிங்க. படிக்க முடியலன்னா ஏதாச்சும் வேலைக்கு போங்க. நல்லா அந்த ஒர்க்க பண்ணுங்க. நெறைய காசு ஏர்ன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பாடி பில்டிங் இந்த இதுல வந்து காச ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் காய்ஸ். ஸோ சிம்பிள் தான். ஸோ ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. இவ்வளோ சப்ளிமெண்ட் வாங்குறதுக்கு எனக்கு வந்து 20 வருஷம் ஆயிடுச்சு. ஓகேவா? ஏன்னா என்கிட்ட காசு இல்ல. இப்பதான் கொஞ்சம் காசு இருக்கு. அப்பன்னா யோசிச்சு பாருங்க. நான் எவ்வளோ கோ த்ரூ பண்ணியிருப்பேன் அப்படின்னு. ஸோ உங்கள்ல ஒருத்தன் தான் நான் ஜஸ்ட் மிடில் கிளாஸ் பையன் தான். ஸோ நோ புல்ஷிட் ஹியர். ஓகே. நோ சயின்ஸ பத்திலாம் பெருசா பேசல. ஜஸ்ட் காமன் சென்ஸ் தான். அதுதான் உங்களுக்கு நான் ஃபீட் பண்றேன். ஆ அதுக்கப்புறம் இவ்வளோ சப்ளிமெண்ட்ல நான் ஏதாச்சும் ஒரு சப்ளிமெண்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ண சொன்னா ஒண்ணு சொல்லுவேன். ஆ மெக்னீசியம் சொல்லுவேன். ரொம்பவே இம்பார்ட்டன்டான சப்ளிமெண்ட் இது. ஆ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குல்ல? ஓகே. மெக்னீசியம் சொல்லுவேன். ஏன்னா, இது வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பாஸ் ஆச்சு. ஏன்னா, உர்சலாவ தான் நான் வந்து டெஸ்டிங்க்கு யூஸ் பண்ணேன். சொல்லுங்க உர்சலா உங்களுடைய ஸ்லீப்பிங் இப்ப எப்படி இருக்கு? டீப் ஸ்லீப். ட்ரீம்லாம் வருதா? ஓகே. ஸோ உங்களுடைய கட் ஹெல்த் எப்படி இருக்கு இப்போ? நல்லா இருக்கு. உங்களுடைய முடி? ஸ்டாப் ஆயிடுச்சு. எஸ் ஷி ஹேட் எ ப்ராப்ளம் அ அ வித் ஹர் ஹேர் ஓகேவா? ஸோ அதனால அவருக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து நெறைய ஆச்சு. இது யூஸ் பண்ணி ஒரு 20 டேஸ்லயே வந்து அவங்களுக்கு இப்போ ஹேர்னோனே எல்லாம் ப்ரோ ஹேர் ஃபால் நான் வாங்க போறேன் ப்ரோ அப்படின்னு.
கொன்றுவேன். அதெல்லாம் எதுவும் இல்ல. பட் ஸ்டில் வந்து அவங்களுக்கு மேபி இது டெஃபிஷியன்சி இருந்திருக்கலாம். இது சாப்பிட்ட அப்புறம் அவங்களுக்கு இப்போ பெட்டரா ஃபீல் பண்றாங்க. மெக்னீசியம் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். காஸ்ட்லி தான்டா இது. அவங்களுக்கு ஸ்டில் வந்து இந்த கேர்ல்ஸ்க்குலாம் ஏதோ சொன்னியே? சம்திங் கேர்ல்ஸ்க்கு அந்த பீரியட்ஸ் அப்ப அந்த வாட்டர் அப்சர்வ் ஆயிடும். அது வந்து ரேர் கேஸ் தான். ஆ. கட் வந்து என்ன பண்ணும்னா, வாட்டர் வந்து டீஹைட்ரேட் ஆயிடும். ம். ஸோ மெக்னீசியம் எடுக்கும்போது பாடி வந்து ஹைட்ரேட் ஆகும். ஸோ கான்ஸ்டிபேஷன் இருக்காது. சில ஓகே. பேருக்கு அந்த அந்த பீரியட்ஸ் டைம்ல பெயின் வரும். ஆ. ஸோ ஓகேயா. ஸோ யாராச்சும் பொண்ணுங்க பார்த்துருந்தீங்கன்னா, இல்ல உங்க அம்மா இல்லன்னா உங்க கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்காதுடா. இந்த சேனல பார்க்குறவங்களுக்கு எப்படி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ மெக்னீசியம் சிட்ரேட் அகைன் வந்து இது இந்தியன் பிராண்ட் இல்ல. ஸோ ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் இந்தியன் ப்ராடக்ட்ஸ். ஸோ மெக்னீசியம் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நானும் மேபி கண்டினியூஸாக எடுப்பேன். ஸோ அவ்வளோதாங்க guys இந்த வீடியோ. கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாகவும் போயிருக்கும். ஸோ மேக்ஸிமம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க. அப்புறம் இந்த இந்த கொஸ்டின் கேட்டவருக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அப்புறம் வீடியோ ஏன் ப்ரோ நான் சொன்ன வீடியோ நீங்கள் பண்ணல அப்படின்னு கேட்காதீங்க. அகைன் நான் சொல்கிறேன், நான் நைட் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியாது. நான் இங்கே வந்து தான் எடுக்கணும். எனக்கு 20 கிலோமீட்டர்ஸ் ஓகேவா, ரொம்பவே கஷ்டம். இது வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜான ஒரு வீடியோ. இதை பார்த்தா நிறைய பேருக்கு ஒரு கண்களை திறந்த மாதிரி இருக்கும். விழிப்புணர்வு, அது என்னது இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. யூஸ் யுவர் காமன் சென்ஸ். சப்ளிமெண்ட் வேணுமா வேணாமா, நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளிமெண்ட் தேவையில்லை. உங்கள் டயட்டில் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும்னா அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்னாச்சும் உங்கள் டயட்டை சேஞ்ச் பண்ணுறவங்க உங்கள் பாடி வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிடும். 1 or 2 monthsலாம் எந்த ஒரு ரிசல்ட்டும் தெரியாது. இந்த ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணி 1 or 2 monthsல எனக்கு என்ன ப்ரோ எனக்கு ரிசல்ட்டே வரலன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆர்குமெண்ட்டே பண்ண முடியாது. அட்லீஸ்ட் வந்து நீங்கள் சப்ளிமெண்ட் யூஸ் பண்ணாதாலும் சரி, இல்லை டயட் ப்ராப்பராக இருந்தாலும் சரி, 1 or 2 years, அதுவும் கம்மி தான் சொல்லுவோம், அதுக்கும் மேலே போகணும். ஏன்னா நீங்கள் சின்ன வயசில் அந்த அளவுக்கு உங்கள் உடம்பு வந்து கெடுத்து வச்சுருப்பீங்க. அகெயின் அது ரெக்கவர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக லேட் ஆகும். ஸோ ஆல்வேஸ் ஃபாலோ யுவர் ட்ரீம் காய்ஸ். கிங்ஸ் மை கிங், எப்பவுமே உங்கள் ட்ரீமை வந்து ஃபாலோ பண்ணுங்க. சரி, ஏதாச்சும் ஒன்று கீழே கமெண்ட்ல கேளுங்க. ஸோ பாடி பில்டிங் இன்ஃபர்மேஷன் பற்றி தெரிஞ்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். பாய்.